ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இப்போ நம்ம வந்து சோலோ லெவலிங் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து இப்போ நம்ம வந்து செகண்ட் எபிசோடை வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ சின்னதாக வந்து லாஸ்ட் எபிசோடில் வந்து ஒரு ரீகேப் வைப்போம். நம்ம ஹீரோவும் மற்ற ஹண்டர்ஸும் வந்து டஞ்சன் ரைடுக்குள்ளே போகிறாங்க. அதில் வந்து டபுள் டஞ்சனை பார்க்குறாங்க, உள்ளே போகிறாங்க. அதில் வந்து பெரிய பெரிய சிலையெல்லாம் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து இவங்களை வந்து ட்ராப் பண்ணி இவங்களை வந்து சாவடிக்க பார்க்குது. அதில் வந்து அந்த பெரிய சிலை ஒன்று இருக்கும். அது வந்து கண்ணில் வந்து லேசர் பீம் வந்து சும்மா ஃபோர்ஸாக வந்து இது பண்ணுறதுல வந்து அதில் வந்து 2-3 பேர் வந்து எரிஞ்சு போயிடுறாங்க. ஸோ அதில் தான் வந்து போன எபிசோட் நம்ம முடிச்சிருப்போம். இதில் வந்து அடுத்த எபிசோட் வந்து கண்டினியூ பண்ணுவோம். அந்த குரூப்போட லீடர் வந்து நம்ம ஹீரோ வந்து தேங்க் பண்ணுறான். நல்ல வேளை நீ வந்து கரெக்டான டைமுக்கு வந்து நீ எங்களை வந்து எச்சரிக்கை பண்ண, அதனால் வந்து சில பேர் வந்து உயிர் தப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லுவான். இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து திரும்பி அந்த லீடரை பார்ப்போம். அந்த லீடரோட கை பார்த்தா துண்டாக போயிட்டுருக்கும். அந்த பீமில் வந்து அவனுடைய கை வந்து எரிஞ்சிட்ருக்கும். இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து லீடரோடைய கைக்கு வந்து பேண்டேஜ் போட்டிருப்பான். அப்போ வந்து சொல்லிட்டு இருப்பான், இது மாதிரி வந்து நான் நார்மலாக வந்து ஹீலரை தான் கேட்டிருப்பேன். ஆனால் இப்போது ஹீலர் வந்து பயந்து போய் கிடக்கிறதுனால அவளால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. கீழே படுத்து அழுதுகிட்டு இருப்பான். லீடர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறான், இது மாதிரி வந்து நான் வந்து பி டென்ஷன் வரைக்குமே வந்து ரைட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து அதிலெல்லாம் தப்பிச்சிருக்கேன். இது வந்து எப்படியோ வந்து ஏ இல்லை வந்து எஸ்ஸாக இருக்கலாம், என்ன இதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இந்த டபுள் டென்ஷனை வந்து பயப்படுறானுங்க. அப்புறம் வந்து இது மாதிரி வந்து அந்த கமெண்ட்மெண்ட் இருக்குது. அந்த கடவுளை வந்து வழிபடுறதுக்கு ஒரு லிஸ்ட்டு செட்டாக வச்சுருக்காங்க. வணங்கணும், புகழணும், உன்னுடைய நம்பிக்கையை கொடுக்கணும், அது மாதிரி வந்து 3 கமெண்ட்மெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. அது வந்து அதுதான் இந்த கேமோடைய ரூல்ஸாக இருக்கும். அப்போது அந்த ஹீரோ கேட்குறான், கடவுளா எது அது கடவுளா அப்படின்னு சொல்கிறான். அந்த பெரிய சிலை வந்து மக்களை வந்து சாவடிக்குதுல. ஸோ கடவுள்னால் என்ன பண்ணுவாங்க, காப்பாற்றுவாங்களே. ஸோ இந்த இடத்துல வந்து அது வந்து அழிக்கிறதுனால அது வந்து அவன் கடவுளாக வந்து ஏற்றுக்கிற மறுக்கிறான். சின்னதாக வந்து மறுபடியும் இந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸாம்பிள் தராங்க. இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு கேட் வந்து ஓப்பன் ஆகும்போது வந்து இருக்கிற மக்களுக்கெலாம் வந்து பவர் கொடுத்துச்சு. அந்த பவரை வந்து அவங்க ட்ரெயின் பண்ணி என்ஹான்ஸ்லாம் பண்ண முடியாது. அதாவது பவர்லாம் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. பட் வந்து அந்த பவர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரெயின் பண்ணிக்கலாம். அது அந்த எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக் மாதிரி அதான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு போன எபிசோட்லேயே சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி வந்து இங்கேயும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அங்கே சீனை கட் பண்ணி இன்னொரு சீனை காமிக்கிறாங்க. அதில் வந்து நம்ம ஹீரோடைய தங்கச்சி, ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஒருத்தனுடைய. அந்த 2 பேரும் முக்கியமானு சொன்னால அதில் வந்து ஒரு பொண்ணு அவளுடைய பர்ஸு கூட திருடி இருப்பாங்க, அதையும் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோவோட தங்கச்சிக்கிட்ட கேட்குறா, இந்த மாதிரி உங்கள் அண்ணனும் வந்து ஹண்டர் தானே, அவரை பற்றி சொல்லு அப்படின்னும்போது அவரெல்லாம் பெருசாலாம் இல்லை, ஹீ ரேங்க் தான். அவர் ஒரு மிஷின் போயிட்டு வரும்போது வந்து அடிபட்டுட்டு வருவார், காசோடு வருவான்னு பார்த்தா காயங்களோடு தான் வருவார் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அதுலேருந்து கட் பண்ணுறாங்க. மறுபடியும் வந்து நம்ம டஞ்சனை காமிக்கிறாங்க. அந்த மெஞ்சி இருக்கிற அந்த ஹண்டர்ஸில் வந்து ஒரு ஹண்டர் வந்து பார்த்திங்கன்னா, நான் இப்போ தான் வந்து ஒரு பெரிய கில்டோட வந்து கான்ட்ராக்டை சைன் பண்ணேன், என்னால் வந்து இங்கெல்லாம் சாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்பெஷல் எபிலிட்டி வந்து ஸ்பீட் தான் போல், விண்ட் எபிலிட்டி. அவன் வந்து அவன் எனர்ஜியெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி அங்கேருந்து தப்பிக்கலான்ட்டு வந்து செம்ம வேகத்தில் போகிறான். அந்த பெரிய உருவம் ஒன்று இருக்கும் இல்லையா, ஆல்ரெடி லேசர் விட்டுருக்கும், அது இந்த வாட்டி வந்து மறுபடியும் லேசர் விட்டு அவனை வந்து எரிச்சிரும். அந்த 2 கால் மட்டும்தான் துண்டாக தனியாக இருக்கும், மீதி உடம்புலாம் வந்து எரிஞ்சு போயிட்டுருக்கும். வித்தின் இன்ஸ்டன்ட் செம்மையாக இருக்கும் அந்த சீன்லாம். கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் நீங்கள். அப்புறம் வந்து பேசிகிட்டே இருப்பான், இது மாதிரி வந்து இங்கேருந்து நம்மளால் தப்பிக்க முடியாது, இந்த சிலைங்களுக்கெலாம் நம்ம பூச்சி மாதிரி அப்படின்னு இருக்கும்போது வந்து நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான், மற்ற மிருகங்களாக இருந்தால் வந்து பார்த்ததுமே நம்மளை வந்து கொன்று இருக்கும், ஆனால் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளுது, இதில் ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனுக்கு வந்து அப்போ தான் வந்து ஸ்ட்ரைக் ஆகும். அந்த கடவுளை வணங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சொல்லியிருப்பாங்கள்ல. ஸோ அதனால் வந்து அதை டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எழுந்து நிற்பான். அந்த குரூப்போடைய தலைவன் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லுவான். பட் ஆனால் வந்து நம்ம ஹீரோ வந்து உறுதியாக இருப்பான், எழுந்து நிற்பான். அந்த பெரிய உருவத்துலேருந்து லேசருக்கு ஸ்டார்ட் ஆகும், டக்குன்னு குனிஞ்சிருவான், தலையை குனிஞ்சிருவான். அந்த அட்டாக் வந்து ஸ்டாப் ஆகிடும், அட்டாக் வந்து நடக்காது. அப்புறம் வந்து சுற்றி இருக்கவங்களாம் என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. இது மாதிரி வந்து கண்டுபிடிச்சி அப்படின்வாங்க. ஆமாம், நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு மேலே போச்சுன்னா நம்ம வந்து அது டார்கெட்டாக மாறிடுவோம், அது வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணிவிடும். ஸோ இப்போ வந்து நீங்களாம் என்ன பண்ணுறீங்க, வணங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே கடுப்பில் வணங்கினா மட்டும் போதுமா, விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கத்தோடு வந்து கடவுளை எப்படி நம்ம முட்டி போட்டு மடங்கி வணங்குவோமோ அது மாதிரி வணங்குறாங்க. பார்த்தா அந்த பெரிய உருவத்தோடைய ஃபேஸ் வந்து மாறிடும். இவனுங்க வந்து செகண்ட் ஸ்டேஜை வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்ருவானுங்க. அப்படியே மூஞ்சி மாறிடும். அந்த சீனும் செம்மையாக இருக்கும். இப்போ வந்து உட்காந்து அந்த உருவம் வந்து எழுந்துக்கும். அடுத்த ஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆனதுமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து என்ன நம்ம ஹீரோ வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த கமெண்ட்மெண்ட் என்ன போட்டிருக்குன்னா வந்து கடவுளை வந்து
புகழணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன எழுதி வச்சுருப்போமோ அது வந்து நம்ம வந்து எதிர வந்து பாட்டாக படிப்போம், இல்லை வசனமாக சொல்லுவோம். அது மாதிரி வந்து இங்கே வந்து அந்த கடவுளை வந்து போட்டுறணும். அப்போ வந்து எல்லாம் யோசிக்கிட்டே இருக்கும்போது வந்து ஒருத்தன் வந்து நான் கடவுளை பற்றியே படிக்கிறவன், எனக்கு வந்து தெரியும், நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த சிலைக்கு முன்னாடி வந்து போயிட்டு மண்டிட்டு அவன் பாட்டி வந்து வணங்கிக்கிட்டே இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ யோசிப்பான், இல்லையே இந்த கடவுளுக்கு வந்து அது பொருந்தாது. ஏன்னா ஒவ்வொரு கடவுளுக்கு வந்து ஒவ்வொரு ஃபேஸாக நம்ம வச்சுருப்போம். அதனால் வந்து எதுனா பொண்ணும் நடந்து வந்துக்கிட்டே இருக்கும். அவன் பாட்டு படிச்சுக்கிட்டே இருப்பான். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கடவுளை வணங்கி அவன் பாட்டியும் வந்து அவனுக்கு தெரிஞ்சதை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பான். இதை மெரிச்சே கொண்டுடும் அந்த சிலை. செம்மையாக இருக்கும். மறுபடியும் எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. அப்படியே எல்லாருமே வந்து அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நிற்பாங்க. ஒருத்தரையாக வந்து மிதிச்சே கொள்ளும் அந்த சிலை. இப்போ வந்து நம்ம லீடர் என்ன சொல்லுவோம், நம்ம வந்து தனித்தனியாக பிரிஞ்சு போவோம். ஸோ கொஞ்சம் நேரம் டைம் கிடைக்கும், அதுக்குள்ளே யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பிரிஞ்சு போயிட்டே இருப்பாங்க. அதில் வந்து ஒருத்தர் வந்து எனக்கு குடும்பம் இருக்குது, நான் சாகக்கூடாது, எல்லாருமே வந்து செவுத்து ஒட்டி போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலை முன்னாடி வந்து நிற்பான். அந்த சிலைக்கிட்ட வந்து கத்தி இருக்கும். நடு மண்டையிலே அப்படியே ஒரு கோடு போடும். அவன் அப்படியே 2ஆக பொழந்து கீழே விழுந்துருவான். அப்புறம் வந்து நம்ம ஹீரோ ஓடிக்கிட்டே வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த ஒரு சிலைக்கிட்டேயும் போய் நிற்பானுங்க. எல்லாருமே வந்து அந்த சிலையும் காலி பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த பக்கம் அந்த பெரிய உருவமும் வந்து மேய்ச்சி கொண்டுட்ருக்கோம். நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுக்கிட்டே போவான், என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து ஈட்டி இருக்கும், கத்தி இருக்கும், கோடாரி இருக்கும், அப்புறம் வந்து அந்த நாகஸ்வரம் மாதிரி ஒரு இது இருக்கும். பார்த்தா என்னடா இது இங்கே மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அதுதான் வந்து இந்த கடவுள் வந்து போட்டுறதுக்கு அந்த பாட்டு போடுற அந்த இது இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுவான். எல்லாம் வந்து ஆயுதம் இல்லாத மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்க அந்த சிலைக்கிட்ட போய் நில்லுங்க அப்படின்வான். இப்போ பார்த்திங்கன்னா வந்து எல்லாருமே வந்து ஒவ்வொரு சிலைக்கிட்டையும் வந்து போய் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அதுவுமே வந்து மியூசிக் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிவிடும். 2 பேராக வந்து நின்றா வந்து மியூசிக் வாசிக்காது. இந்த பஸ்ஸில் வந்து செம்மையாக ஆனால் யோசித்து கதையை எடுத்திருக்கானுங்க. பார்த்திங்கன்னா உள்ளே வந்து 13 பேர் இருப்பாங்க. அதில் வந்து சில பேர் தான் மிஞ்சி இருப்பாங்க. ஸோ ஒருத்தர் ஒவ்வொரு சிலைக்கிட்ட வந்து நின்றானா மீதி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அந்த இது வந்து மிதித்து கொண்டுடும். ஸோ எக்ஸ்ட்ராவும் இருக்கக்கூடாது, குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து செம்மையாக யோசித்து வச்சுருக்காங்க. அது யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ வந்து அப்படியே நகருவான். அந்த பொண்ணை வந்து விட்டுட்டு நகருவான். அந்த பொண்ணை வந்து கூட இழுத்துக்கிட்டு தான் ஓடுவான். அதனால் அந்த பொண்ணு விட்டுட்டு இவன் இங்கேருந்து நகர்ந்ததுமே அதை வாசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இவன் மட்டும்தான் வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் பக்கத்தில் இல்லாமல் போய் நிற்பானா. அந்த பெரிய சிலை வந்து பார்த்துரும், இவனை வந்து துரத்தும். நம்ம ஹீரோ வந்து மிதிக்க வரும். இந்த பெரிய ஸ்டாச்சு தப்பிச்சிக்கிட்டே இருப்பான். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சு ஒரு சிலைக்கிட்ட போய் நின்றுடும். பார்த்தா அந்த சிலை வந்து பார்த்தா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்காது. அதுக்கிட்ட வந்து பார்த்தா அது இவனை வந்து அட்டாக் பண்ண வரும் நம்ம ஹீரோவை. அவன் வந்து அங்கேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் என்னவோ ட்ரை பண்ணுவான். பார்த்தா அடிபட்டுரும் நம்ம ஹீரோவுக்கு. பார்த்திங்கன்னா காலே சும்மா அப்படியே துண்டாக போயிடும். அப்படியும் நம்ம ஹீரோ வந்து விடாமல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தடுமாறி அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிட்ட போயிடுவோம். அதுவும் வாசிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து அந்த டீமன் பழையபடியே வந்து அந்த உருவம் வந்து பழையபடியே போயிட்டு வந்து அந்த இடத்துல வந்து உக்காந்துரும். இப்போ வந்து எல்லாருமே வந்து ரிலாக்ஸ் ஆவாங்க. அப்போது நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு வந்து ஓடி வந்து ஹீரோ வந்து பார்க்கும். பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிடும், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோவுக்கும் வலியும் தெரியாது. ஏன்னா வந்து உயிர் பழைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் தப்பிப்பான். அப்புறம் பார்த்தா வந்து நம்ம ஹீரோட காலே வந்து துண்டாக போயிட்டுருக்கும். ஸோ அதை வந்து ஹீல் பண்ணி பிளட்டை மட்டும் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணும். நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணி பிளட்டை மட்டுமாச்சு நான் ஸ்டாப் பண்ணுறேன், அப்படி ஹீல் பண்ணியே ஆகணும் இன்னும் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம். இவளோடைய எனர்ஜியும் வந்து ஓரளவுக்கு தானே, நான் தான் சொன்னேன் இல்லையா, இவங்க வந்து எனர்ஜியெல்லாம் வந்து க்ரோ பண்ண முடியாது, இருக்கிறத வச்சு தான் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அவங்க இது எம்டி ஆயிடுச்சுன்னா திரும்ப ரீஃபில் பண்ணிக்கலாம், அவ்வளோதான், எக்ஸ்ட்ராலாம் போகாது. அதனால் வந்து இவ்வளவுமே ரத்த வாந்தியெல்லாம் எடுப்பாள், இருந்தாலும் வந்து ஹீல் பண்ணலான்னு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாப்புல. அப்புறம் வந்து எல்லாருமே வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்பாங்க. அப்படியே ரத்த வெள்ளமாக இருக்கும், எல்லாருக்குமே அதிர்ச்சியாக வரும். அதில் 2 பேர் வந்து சண்டை போட்டுப்பானுங்க. அது லீடரை பார்த்து கேட்பான், உனக்கு வந்து கை போச்சா, உனக்கு தேவை தான், நீ தானே வந்து இதுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு. இன்னொருத்த வந்து சொல்லுவான், அதுக்கு நீ தானடா சொன்னேன் அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட சொல்லுவான். அவங்களுக்குள்ளேயே வந்து சண்டையாக வந்துடும். அப்புறம் வந்து சைலண்ட்டாக இருக்க சொல்லிடுவானுங்க. உள்ளுக்குள்ளேயே வந்து சண்டை போயிட்டுருக்கும். அப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த இடமே வந்து ஷேக் ஆகும். பார்த்தா அடியிலேருந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி வந்து சின்னதாக வந்து உருவாகும். பார்த்தா அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான், இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் நம்ம கடவுளுக்கு வந்து பலி கொடுப்போம் இல்லையா, பார்த்தா அதை மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவான்.
சரி பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீடரை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கூட்டத்தில் இருக்க ஒருத்தன் வந்து கத்தி எடுத்து நம்ம லீடர் மேலே வைப்பான், இவனை கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து காமிப்பாங்க 13 பேர் உள்ளே வந்திருப்பானுங்க, கடைசியாக வந்து 6 பேர் தான் மிஞ்சிருப்பானுங்க. இப்போ வந்து நம்ம லீடரே வந்து ஒத்துப்பான், சரி ஏன் தப்பு தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலி கொடுக்குற இடத்துக்கு வந்து போவான். பார்த்தா அதில் வந்து எதுவுமே நடக்காது, ஒரே ஒரு நெருப்பு மட்டும் சின்னதாக வந்து எரியும். அப்போ நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு என்னை வந்து அங்கே கூப்பிட்டு போங்க, என்னால் நடக்க முடியாது அப்படின்னுமே அவனை தூக்கிட்டு வந்து உள்ளே போவாங்க 2 பேர். மொத்தமாக வந்து ஆல்ரெடி ஒரு ஃபயர் எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம்ல, இப்போ வந்து சேர்த்து வந்து 4 ஃபயராக எரியும். ஸோ இப்போ ஓரளவுக்கு வந்து ஃபிகர் பண்ணிவிடுவான். அப்புறம் வந்து சொல்லுவான் வந்து நம்ம இங்கேயே இருக்கணும், நகராமல் இருக்கணும், நம்மளை யாருனா வந்து காப்பாற்றி தான் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு கேட் ஒன்று வந்து உருவாயிடுச்சு ஒரு இடத்துல அப்படின்னா, அந்த கேட்டுக்குள்ளே போயிட்டு அந்த பாஸை வந்து நம்ம சாவடிக்கலாம் 7 நாளைக்குள்ளே வந்து 7 நாளைக்கு அப்புறம் வந்து அந்த கேட் வந்து உடஞ்சி உள்ளே இருக்கிற என்ன மிருகம் இருக்குதோ, டீமன்ஸோ மிருகம் என்ன இருக்குதோ பாஸ் முதல் கொண்டு வெளியே வந்துடலாம். அந்த 7 நாளைக்குள்ளே அந்த பாஸ் வந்து சாவடிச்சுன்னா அந்த கேட் மூடிக்கும். அப்படி நீங்கள் சாவடிக்கல, அது ஃபெயில் ஆகிடுச்சிங்கன்னா 7 நாள் கழித்து வந்து அந்த டஞ்சன் வந்து அந்த கேட் வந்து உடஞ்சிரும், உள்ளே இருக்க மிருகம்லாம் வெளியே வந்துடும். ஸோ இதை வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து இவங்க வந்து உள்ளே போயிருப்பாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து 7 நாள் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்கன்னா அப்போ தானே உடஞ்சி இங்கேருந்து இருக்கிற ஸ்டாச்சு வந்து வெளியே போகும். அப்படின்னா வெளியே இருக்கவங்க வந்து இதை பார்த்துட்டு வந்து 7 நாள் ஆச்சு இன்னும் மூடலை, உள்ளே இருக்கவங்க என்ன ஆச்சுன்னு தெரியல, உள்ளே வந்து பார்ப்பாங்க. ஸோ அதனால் நம்ம ஹீரோவுக்கும் உள்ளுக்குள்ளே பயம். ஏன்னா உள்ளே இருக்கிற மிருகம் வந்து வெளியே போனாலே அதை அடக்கிறதுக்கு வந்து இல்லை சாவடிக்கிறதுக்கும் நிறைய பேர் வந்து தேவைப்படும். அதுவும் இல்லாமல் வந்து அதுக்குள்ளே வந்து இது எத்தனை பேர் கொள்ளும் தெரியாது. இப்போ வந்து இது இருக்கிறது வந்து பெரிய ஸ்டாச்சு வந்து சும்மா அசால்ட்டாக வந்து எல்லாரையும் கொள்ளுது, இதுக்கு வந்து எஸ் ரேங்க் தான் தேவைப்படும், அதுக்குள்ளே எத்தனை பேர் அழிவாங்களோன்னு சொல்லி பயப்படுவான். அந்த இடத்துல வந்து சீன் கட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் காமிப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து ஹீரோடைய தங்கச்சி வந்து அவங்க அம்மா வந்து ஏதோ ஒரு நோயினால் வந்து படுக்கையாக இருப்பாங்க, எழுதுக்க முடியாது, கோமாவில் இருப்பாங்க. ஸோ அவளை வந்து போய் பார்க்குறாங்க. அந்த சீனை கட் பண்ணுறாங்க, டஞ்சனுக்குள்ளேயே வராங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்து எல்லாருமே வந்து இங்கே வாங்க நெல்லுங்க அப்படின்றான். ஸோ வந்து உள்ளே போனதுமே மொத்த நெருப்பும் எரியுது. இப்போ வந்து ப்ளூ கலர் நெருப்பு வந்து புதுசாக இன்னொன்று வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. இப்போ வந்து நெருப்பு அந்த ப்ளூ கலர் எரிய ஆரம்பித்ததுமே சைடில் வந்து ஒரு கேட் வந்து ஓப்பன் ஆகிடுது. இப்போ அதுலேருந்து ஒரு ப்ளூ ஃப்ளேம் வந்து ஒன்று மறையுது. சுற்றி இருக்கிற ரெஸ்ட்டில் இருந்த மற்ற ஸ்டாச்சுமே எல்லாமே உயிர் வந்த மாதிரி வந்து இவங்களை நோக்கி வந்து கொஞ்சமாக வருது, நெருப்புமே வந்து அணையுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஓரளவுக்கு வந்து கண்டுபிடிச்சிருவோம். இப்போ வந்து யாருமே வந்து கண்ணு மூடாதீங்க, அந்த ஸ்டாச்சுவே வந்து பாருங்கள், அப்படி நீங்கள் கண்ணு மூடிட்டிங்கன்னா அந்த ஸ்டாச்சு வந்து நகர ஆரம்பிச்சிடும், அந்த குழந்தைங்க கேம் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து கண்ணு மூடாமல் இருங்க அப்படின்வாங்க. அதில் வந்து ஒரு பொண்ணு வந்து இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுவான். அந்த டோர் திறந்துருக்கும்னு சொல்லியா அந்த டோர் வழியாக ஓடிடுவான். நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கும், இல்லையே முதல்ல வந்து இங்கே ஃப்ளேம் ஒன்று இருந்துச்சு, அப்புறம் வந்து ப்ளூ கலர் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சிது, இப்போ இதுலேருந்து ஒருத்தவங்க போனதுமே ரெட் கலர் ஃப்ளேமும் வந்து அழிஞ்சிருச்சு, இதில் எதுவும் தப்பாக இருக்குதே, நம்ம என்ன மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து வணங்கணும். ரெண்டாவது வந்து மியூசிக்கல் கிட்டே போகணும். இப்போ வந்து இந்த ஆல்ட்ரு இதில் வந்து ஏதோ ஒரு மிஸ் ஆகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு வேளை வந்து அந்த கதுவுமே வந்து எதனா ட்ராப்பாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பான். அதுக்குள்ளே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ வந்து இன்னொருத்தன் வந்து பிடிச்சிட்டு இருப்பான். அவன் வந்து ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அவனும் வந்து இங்கேருந்து நான் ஓடுறேன் அப்படின்னு சொல்லி ஓடிடுவான். இப்போ வந்து நம்ம ஆளுங்க வந்து மூவ் ஆகலான்னு பார்ப்பாங்க. இல்லை மூவ் ஆகாதீங்க, க்ளோஸ் பண்ணாதீங்க, அது பார்த்துக்கிட்டே இருங்க, இது ஒரு ட்ராப்பு, நம்ம தப்பிக்கணும்னா நீங்கள் கண்ணு மூடாமல் பார்த்தே ஆகணும். இப்போ தான் நம்மளுடைய நம்பிக்கை வந்து அந்த கடவுளுக்கு வந்து ப்ரூஃப் பண்ணணும், நம்பிக்கை கொடுக்கணும். இதை மாதிரி வந்து எனக்கு அது வந்து இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு இருந்தாலுமே நான் உன்னை நம்பி நான் இங்கே நிற்கிறேன் ஸோ அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்போ வந்து நம்ம லீடர் கேட்போம், என்ன இது வந்து ஒரு ட்ராப்பாக இருக்குது. ஏன்னா வந்து கடைசி வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ஃப்ளேம் வந்து நம்ம ஹீரோ சொல்லுவோம் டைமர் மாதிரி, அந்த டைமர் முடிஞ்சதுமே நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்வான். அதில் லீடர் வந்து கேட்பான், நீ சொல்கிறது கரெக்டு தான், இருந்தாலும் பார்த்தோன்னா அந்த ப்ளூ கலர் ஃப்ளேம் வந்து முடிஞ்சாலுமே நம்மளுக்கு இங்கே டோர் வந்து மூடிடுமே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்புறம் வந்து சரி போகட்டும் விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு பட்டப்பேர் வச்சுருப்பான், வீக்கஸ்ட் ஹண்டர் ஆஃப் தி மேன்கைண்டு. அப்படின்னா இருக்கிறதுலே வந்து நம்ம மனுஷன்லேயே வந்து வீக்கான ஹண்டர் வந்து ரேங்க் தான் அப்படின்ற ஒரு பட்டம் இருக்கும். ஸோ அதை சொல்லி வந்து நீ வந்து இதை வந்து கண்டுபிடிப்பேன்னு நான் எதிர்பார்க்கல, ரொம்ப நன்றி, இது வரைக்கும் உயிரோடு இருந்தது வந்து உன்னால தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து தேங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கேருந்து மீதி இருக்கிற இன்னொருத்தனும் வந்து ஓடிடுவான். இல்லை என்னால் முடியாது, எனக்கு குடும்பம் இருக்குது, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து ஓடிடுவான்.
இப்போ வந்து லீடர் என்ன சொல்லுவான், ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் தப்பிச்சு போங்க, உங்களுக்கு பதில் நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் நம்ம லீட்ரு. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேஜிக்லாம் யூஸ் பண்ணி வந்து டயர்டாக இருப்பா இல்லையா, அவளுக்கு வந்து கால் வந்து ஒத்துழைக்காது, செம்ம டயர்டாகிடும், கீழே உட்காந்துருவா, அவளால் நகர முடியாது, கால்லாமே ஜாம் ஆகிட்ருக்கும் போல். அப்போ வந்து லீடர்கிட்ட சொல்ல, இல்லை இல்லை என் கால் வந்து நகர மாட்டேங்குது, நான் வீக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது வந்து நம்ம ஹீரோ வந்து யோசிப்பான், ரைட்டு இப்போ வந்து நம்மளால் நடக்க முடியாது, ஒரு கால் போயிடுச்சு, அவளுக்கும் வந்து கால் வரல, ஸோ இங்கே வந்து லீடர் மட்டும்தான் இருக்கிறான், ஒன்று வந்து அந்த பொண்ணு வந்து சாக்ரிஃபைஸ் ஆகணும், இல்லை நம்ம ஹீரோ வந்து சாக்ரிஃபைஸ் ஆகணும். ஸோ அதனால் வந்து நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிடு அப்படின்றான். நம்ம ஃப்ரெண்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வந்து ஒத்துக்க மாட்டேன்றா, இல்லை இல்லை என்னால் முடியாது, நான் வேணா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஒரு வழியாக வந்து நம்ம லீடரை வந்து ஒத்துக்கிட்டு நாக் அவுட் பண்ணிவிடுவான், மயங்கிடுவான். அவளை வந்து இங்கேருந்து தூக்கிட்டு அவனுக்கு மனசே இருக்காது, இருந்தாலும் வந்து அங்கேருந்து போயிடுவான். இப்போ வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு நம்ம லீடர் போனதுமே வந்து கீழே இருக்க கத்தியை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான், யாருன்னா ஒருத்தரையாச்சும் இந்த சிலையில் வந்து கண்டிப்பாக நான் கொன்னே ஆவேன் அப்படின்னு சொல்லி சண்டை போகிறதுக்கு ரெடி ஆகிறான். அந்த சிலையும் வந்து அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணுற இடத்துக்கிட்ட வந்து நம்ம ஹீரோ வந்து புரட்டை போட்டு அடிக்குது, காலை தனியாக பிச்சு எடுக்குது, கையை தனியாக பிச்சு எடுக்குது. ஒரு பக்கம் வந்து நெருப்பை காட்டுறாங்க, ஏதோ சொல்ல வராங்க, இன்னொரு பக்கம் வந்து அந்த ப்ளூ ஃப்ளேமும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு வருது. சாக போகிற தருவாயில் இருக்கிறான் நம்ம ஹீரோ. அவனுக்கு வந்து கோபமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தன் தப்பிச்சு போயிருப்பான் இல்லையா, ஃபஸ்ட்டு இல்லை நடுவில் ஒருத்தன் தப்பிச்சு போயிருப்பான், இது மாதிரி எனக்கு குடும்பம் இருக்குது, என்னால் இந்த கேம்லாம் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி இருப்பான். அவனை வந்து மைண்டில் யோசிச்சுக்கிட்டு திட்டுவான், ஏன் உனக்கு மட்டும் தான் குடும்பம் இருக்கா, எங்களுக்கெல்லாம் வந்து குடும்பம் இல்லையா, நீ இங்கேருந்து தப்பிச்சு போகணும், நீ வந்து உயிரோடு இருக்கணும்னு சொல்லிவிட்டு இதை ஒரு காரணமாக சொல்லி எங்களை மாட்டிவிட்டு நீ போயிட்ட, இதெல்லாம் நியாயமே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து புலம்புவான், மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருப்பான் வெறியாகவும். ஸோ இப்போ சுற்றி இருக்கிற அந்த ஸ்டாச்சுலாம் வந்து சிலையெல்லாம் வந்து நம்ம ஹீரோ வந்து புரட்டி போட்டு எடுத்துகிட்ருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஒன்று வந்து குத்தி நம்ம ஹீரோ வந்து அப்படி தூக்கி நிற்க வைக்கும். நம்ம ஹீரோ வந்து கோவத்துலேயே வந்து மனசுலேயே நினச்சிக்கிட்டு இருப்பான், சரி பரவாயில்ல நம்ம சாவதுனால வந்து அவங்களாம் வச்சு உயிரோடு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருப்பான். குத்தி தூக்கி ரத்தம்லாம் தெறிக்கும், அப்படியே கீழே போடுவான். அந்த பலி கொடுக்குற இடத்துக்கு நடுவில் கீழே விழுவான். சுற்றி நம்ம ஹீரோ சுற்றி ரத்தமாக இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு பக்கம் வந்து நான் சாகக்கூடாது, நான் வாழணும் அப்படின்னு தோணும். ஸோ பார்த்திங்கன்னா வந்து கடைசியாக வந்து ஒரு சிலை வந்து அவனை வெட்டுறதுக்கு வரும். அந்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து ப்ளூவும் காண்பாங்க, ஒரு பக்கம் வந்து ரெட் ஃப்ளேமும் காண்பாங்க. ரெட் ஃப்ளேம் வந்து நம்ம ஹீரோ உயிரோடு இருக்கான்னு அர்த்தம், ப்ளூ வந்து டைமரு. கரெக்டாக வந்து வெட்டலான்னு போகும்போது வந்து அந்த ப்ளூ ஃப்ளேமை காமிப்பாங்க, வெட்டுறதை காமிக்க மாட்டாங்க, அப்படியே பிளாங்க் ஆகிடும். ப்ளூ ஃப்ளேம் மட்டும் அங்கேருந்து அழிஞ்சிரும். சாகிற தருவாயில் இருக்கும்போது வந்து அப்படியே அவனுக்கு அப்படியே பிளாங்காக இருக்குது. அப்போ வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, கரேஜ் ஆஃப் தி வீக், பலவீனமானவர்களின் தைரியம் அப்படின்னு சொல்லி ஒரு டிக் ஒன்று போட்டுது நோட்டிஃபிகேஷனில். இப்போ வந்து நீங்கள் விளையாடுறதுக்கான தகுதி வந்து உங்களுக்கு வந்துருச்சு, உங்களுக்கு ஓகேவா, நீங்கள் விளையாடுறதுக்கு ரெடியா அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் காமிக்குது. அடுத்த நோட்டிஃபிகேஷன் என்ன வருதுன்னா, உங்களுடைய இதய துடிப்பு வந்து 0.2 செகண்டில் வந்து ஸ்டாப் ஆகிடும், இதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா, நீங்கள் வந்து விளையாடுறதுக்கு ரெடியா அப்படின்னு கேட்குது. அதோடு வந்து இங்கே எபிசோடு வந்து முடியுது. நம்ம ஹீரோ வந்து எஸ் தொட்டுருவான். ஸோ முடிஞ்சிடும். இதை பார்த்திங்கன்னா வந்து முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு கேம் மாதிரியே கொண்டு போகிறாங்க. அதாவது இதுக்கப்புறம் எனக்கு ஆல்ரெடி நான் இந்த அனிமே பார்த்துட்டேன், ஸோ எனக்கு ஓரளவுக்கு இது தெரியும். இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து இப்போ புதுசாக எப்படி அனிமே பார்க்குற போது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ அதை வச்சு ப்ளஸ் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் நடுவில் சொல்லியிருக்கேன். இது இந்த இடத்துல வந்து புரியாது, இந்தந்த இடத்துல புரியும், நம்ம போக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் அப்படின்றனால ஒரு சில இடத்துல வந்து சொல்லியிருப்பேன், ஒரு சில இடத்துல வந்து சொல்லாமல் விட்டுருப்பேன். அப்படியே அனிமையோடைய ஃப்ளோலேயே வந்து கொண்டு போயிருப்பேன். ஸோ ஹோப் இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளோட சேனல் தான் க்ரோத்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தோணுது. ஸோ உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. ஐ ஹோப் நான் பிடிச்ச மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு என்னென்ன மாற்றணும், உங்களுக்கு என்னென்ன வந்து இதை வந்து ஆட் பண்ணால் நல்லா இருக்குன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளும் வந்து போக எல்லாமே மாற்றுவோம். ஓகே கைஸ், பாய். கமன்னு ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க. சரிங்க. அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம். அட பிக்காளிப்பழ, அரை மணி நேரமா கதையா சொல்லியிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே.